Happy morning, students. Today I am going to teach about the lesson manufacturing industries. What is manufacturing? Manufacturing is a process in which the goods in large quantities after processing is converted into a valuable product. That is, ஒரு ரா மெட்டீரியல்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி பார்த்தோன்னா ஒரு வேல்யூபிள் ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ த்ரெட்டை வந்து நம்ம என்ன பார்த்துறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கிளாத்தாக மாற்றுறோம். அதே மாதிரி சுகர் எதுலேருந்து நமக்கு கிடைக்குது? சுகர் கேன். ஸோ சுகர் கேன் இஸ் அ ரா மெட்டீரியல் அண்ட் சுகர் இஸ் தி வேல்யூபிள் ப்ராடக்ட். லொக்கேஷன் ஆஃப் அன் இண்டஸ்ட்ரி. லொக்கேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி வந்து நம்ம டூ டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று வந்து ஜாகிரபிக்கல் ஃபேக்டர், அனதர் ஒன் இஸ் நான் ஜாகிரபிக்கல் ஃபேக்டர். ஸோ ஜாகிரபிக்கல் ஃபேக்டரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அவைலபிலிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல், அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் அண்ட் குட் கிளைமேட்டிக் கண்டிஷன். ஸோ ஜாகிரபிக்கல் ஃபேக்டர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நேச்சுரலாக ஒரு என்விரான்மெண்டலில் என்னென்னலாம் ப்ரொடியூஸ் ஆயிருக்கோ அதுதான் ஜாகிரபிக்கல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொன்னேன்? ரா மெட்டீரியல். ஸோ ஒரு ப்ரொடக்ஷனுக்கு நமக்கு தேவையான ரா மெட்டீரியல் இருக்கா அப்படின்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் கண்டென்ட். ஒரு ப்ரொடக்ஷனுக்கு தேவையான வாட்டர் கண்டென்ட் இருக்கா அப்படின்றத பார்ப்போம். கிளைமேட்டிக் கண்டிஷன். ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன் நமக்கு தேவை. அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் அந்த இடத்துல இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் நான் ஜாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ். ஸோ நான் ஜாகிரபிக்கல் ஃபேக்டர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தா ஹியூமனாக கிரியேட் பண்ணுறது. ஸோ ஒரு ப்ரொடக்ஷனை நம்ம பெஸ்ட்டாக கொண்டு வரதுக்கு ஹியூமனாக என்னென்னலாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அது வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா நான் ஜாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ். ஸோ அவைலபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ மிஷினரிஸை ரன் பண்ணுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக எலக்ட்ரிசிட்டி தேவை. நெக்ஸ்ட் சீப் அண்ட் ஸ்கில்டு லேபர். ஸோ நமக்கு அந்த மிஷினரி ரன் பண்ண தெரிஞ்ச லேபர்ஸ் நமக்கு தேவை. அப்போ தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ப்ரொடக்ஷனை எஃபிஷியண்ட்டாக கொண்டு வர முடியும். ஸோ ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்டை நம்மளே வச்சுக்கிட்டா அடுத்தடுத்து நம்மளால் ப்ரொடக்ஷன் பண்ணி அதுலேருந்து ஈல்டு எடுத்துக்க முடியுமா? கிடையாது. ஸோ அதுக்கு வந்து நமக்கு என்ன தேவை? டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்டை இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன். ஏன் கம்யூனிகேஷன் தேவை? யாருக்கு தேவை அப்படின்றது, எந்த இடத்துல தேவைன்றது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வி ஆர் யூஸிங் கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டி. நெக்ஸ்ட் மார்க்கெட். க்ளோஸ் டு தி மார்க்கெட்டாக இருக்கணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் ஏரியாவில் நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியை வச்சுட்டு லொக்கேஷன் ஆஃப் மார்க்கெட் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜே வந்து அதிகமாகும். ஸோ அது மாதிரி இல்லாமல் க்ளோஸ் டு தி மார்க்கெட்டாக இருக்கணும் அப்படின்றத பார்க்கணும். நெக்ஸ்ட் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளோ லேண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம், இல்லை எவ்வளோ மிஷினரிஸ் யூஸ் பண்ணுறோம். கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினரி நான் இன்ஸ்டால் பண்ணுறேன்னா அது 10 இயர்ஸ்க்கு வந்து எனக்கு லைஃப் டைமுக்கு யூஸ் ஆகும். அந்த லைஃப் டைமுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அதுலேருந்து ப்ரொடக்ஷனையோ அதுலேருந்து ப்ராஃபிட்டோ ஏர்ன் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். நெக்ஸ்ட் சூட்டபிள் கவர்மெண்ட் பாலிசிஸ். Industries are classified into different types based on different criteria. The first one is raw material. Raw material வச்சு நம்ம 2 types classify பண்றோம். One வந்து agro based industries, second one is mineral based industries. So agricultural மூலமா நமக்கு என்னென்ன raw materials get பண்ணிக்கிறோமோ அதை வந்து என்னன்னு சொல்றோம்னா agro based industries அப்படின்னு சொல்றோம். For example, sugar from sugar cane. Next, mineral based industries. So minerals யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன products produce பண்ணிக்கிறோமோ அதை வந்து mineral based industry அப்படின்னு சொல்றோம். For example, iron and steel industry. Next, based on their main role. இதில் வந்து நம்ம 2 types classify பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பேசிக் ஆர் கீ இண்டஸ்ட்ரி. ஸோ பேசிக் ஆர் கீ இண்டஸ்ட்ரி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கு தேவையான பேசிக் ப்ராடக்டை ஒரு ஓர்லேருந்தோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம கெட் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், அயன் ஓர்லேருந்து அயனை நம்ம செப்பரேட் பண்ணி கெட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஆர் கீ இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கன்சியூமர் இண்டஸ்ட்ரீஸ். கன்சியூமருக்கு தேவையான ப்ராடக்ட்ஸையும் கூட்ஸையும் டேரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா கன்சியூமர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட், பேஸ்ட் ஆன் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் பண்ணி நம்ம 2 types கிளாஸிஃபை பண்றோம். ஒன் இஸ் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அண்ட் அனதர் ஒன் இஸ் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. ஸ்மால் ஸ்கேல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் டன் இன் மினிமம் குவான்டிட்டி. லார்ஜ் ஸ்கேல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இடத்துல நம்ம பண்ணுவோம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட், பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப். ஓனர்ஷிப் பேஸ் பண்ணி நம்ம 4 types கிளாஸிஃபை பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து ஓன் பண்ணதான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், செயில் எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட், பிரைவேட் இண்டஸ்ட்ரி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இண்டிவிஜுவல் ஓன் பண்ணது தான் வந்து என்னன்னு சொல்றோம்னா பிரைவேட் செக்டர் ஆர் பிரைவேட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி, டிஸ்கோ, ஆட்டோ பஜாஜ், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா பிரைவேட் செக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட், ஜாயிண்ட் செக்டர். ஜாயிண்ட் செக்டர் என்ன அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஜாயின்ட்லி ரன் பை தி ஸ்டேட் ஆர் இண்டிவிஜுவல். ஸோ ஒரு ஸ்டேட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்து பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா 2-3 இண்டிவிஜுவல் சேர்ந்து அந்த ஒரு ப்ரொடக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் இந்தியா லிமிடெட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் செக்டருக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் கோஆப்ரேட்டிவ் செக்டர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தா ப்ரொடியூசர் ஆஸ் வெல் அஸ் தி சப்ளையர் 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆவாங்க, அதான் வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் செக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் பல்க் அண்ட் வெயிட் ஆஃப் ரா மெட்டீரியல். பல்க்னஸ் அப்படின்றது என்ன ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனோட வெயிட் எவ்வளோ லார்ஜாக இருக்குது, எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா பல்க்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹெவி இண்டஸ்ட்ரி அண்ட் அனதர் ஒன் இஸ் லைட் இண்டஸ்ட்ரி. ஹெவி இண்டஸ்ட்ரி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அயன் அண்ட் ஸ்டீல், இதோட வெயிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் ஒயர், அலுமினியம் ஒயர், இதோட வெயிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் வி ஆர் கிளாஸிஃபைங் இன்டு ஹெவி இண்டஸ்ட்ரி அண்ட் லைட் இண்டஸ்ட்ரி. கன்சியூமர்